ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் ஃபைனலி லைவ் வந்து நம்ம எல்லாரும் ஒரே பாடாப்படுத்திட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க ரிவீல் பண்ணுறதுக்கு. ஈவன் எம்என் ஃபேன்ஸ், வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லி. ஈவன் அங்கே கூட மகாநதி அப்டேட் கேட்டாங்க, பிபி டேப்லெட்டு. இப்போ ஒரு மாதிரி ஃபன்னியாக மூவ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுக்கே நான் கெஸ் பண்ணியிருந்தேன் எதுவாக தான் இருக்கும்னு சொல்லி. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங்காக பிரவீன் சாரும் சுவாமி அவர்களும் தான் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இன்னைக்கு லைவ் வந்திருந்தாங்க இல்லையா, ஷெரின் ஃபாத்திமா காஸ்டியூம் டிசைனர். அவங்க வந்து ஒரு பொட்டிக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதோடைய ப்ரொடியூசரும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு அவங்க கொடுத்த ஹிண்ட்டை வச்சு சொல்லியிருந்தேன், கிட்ஸ், மென், உமன் இப்படிலாம் வந்தால் ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் மாதிரி இருக்குன்னு அதோடைய அட்வான்ஸ் நேம் தான் இப்போ பொட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ பொட்டிக் துபாயில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கான ஒன் ஆஃப் த மாடலாக எனக்கு தெரிஞ்ச சுவாமி அவர்கள் இருப்பாங்க. பட் பிரவீன் சார் தான் அதில் முக்கியமான பார்ட் வகிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேளை அங்கே வச்சு ஏதாவது ஆட் ஷூட் பண்ணி அவங்க டைரக்ட் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பிரவீன் சாருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அங்கே எல்லாரும் சேர்ந்து தான் கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி அவர்கள் கன்ஃபார்மாக வந்து துபாயில் அந்த பொட்டிக்காக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மாடலாக வந்து நிறைய ஃபோட்டோஷூட் அந்த பொட்டிக்காக பண்ணியிருக்காங்க போல். அதோட நேம்லாம் அவங்க ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் நான் பொட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் துபாயில் பண்ணியிருக்கேன், அண்ட் அப்புறம் தான் இங்கே தமிழ்நாட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஸ்ரீனி கூட வந்து சொல்லியிருக்காங்க, சுவாமி, பிரவீன் சார் எல்லாருமே வந்து ஷார்ட்ல இருக்காங்க மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் அவங்களாம் ஃப்ரீயான பிறகு மேபி நான் இன்னொரு லைவ் வந்தாலும் வருவேன் அப்படின்றதையும் அவங்க அதிலேயே தெரிவிச்சிருக்காங்க. நேற்றுக்கே அவங்க ஹிண்ட் கொடுத்ததுனால நமக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. எனிவேஸ் துபாயிலையும் இனிமேல் நம்ம சுவாமி அவர்களுடைய பிக்சர் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்க போகுது. அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட் கூட ஒருத்தவங்க வந்து துபாயில் இருக்காங்க. அவங்க பொட்டிக் ஓப்பன் பண்ண பிறகு கண்டிப்பாக அவங்கள வந்து அந்த பொட்டிக் போயிட்டு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நானும் சொல்லலான்னு இருக்கேன். எனிவேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும், வேறு ஏதாவது ரிலேட்டடாக மகாநதி ரிலேட்டடாக இருக்கலாம் கெஸ் பண்ணோம். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி மாடலாக நம்ம சுவாமி அவர்கள் போயிருக்காங்க துபாயில். ஹார்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆக்டர் சுவாமி அவர்களுக்கு. அண்ட் அந்த பொட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்க ஷெரின் ஃபாத்திமாவுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஃபுல் லைவ் வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுறேன். இல்லைன்னா அது வந்து அவங்களே போஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல அவங்க இன்ஸ்டாகிராம் சேனலில். சப்போஸ் பண்ணலைன்னா நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.